வேலு நாச்சியாருடைய 296வது பிறந்தநாள் விழாவை தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக தலைவருடைய கட்டளைப்படி தமிழகம் முழுவதும் மாவட்ட வாரியாக மலர் தூவி வணக்கம் செலுத்துகிற நிகழ்ச்சி சீரோடும் சிறப்போடும் என்று நடைபெற்றது. சிவகங்கை ஆண்ட வேலு நாச்சியார் அவர்கள் ஒரு வரலாற்றுக்குரிய சொந்தக்காரர், தேசிய தலைவர் ஒருவராக திகழ்ந்து வருபவர். ஆங்கிலேய ஆதிக்கத்தை எதிர்த்து வெற்றி கண்டவர். அப்படிப்பட்ட வரலாற்றுக்கு சொந்தக்காரரைத்தான் நம்முடைய கொள்கை தலைவர்களாக ஏற்று அதற்கான சிறப்புகளை அங்கீகாரத்தை தருகிற நிகழ்வாக தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் கழகம் துவங்கிய நாளிலிருந்து இன்று வரை நிறைவேற்றி வருகிறார்கள். ஆகவே ஒவ்வொரு தலைவருடைய வரலாறும் இன்று பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய காலமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக இதற்கு பிறகு வீரபாண்டிய கட்டபொம்மன் அவருடைய நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிறோம், சத்தியமங்கலம். ஆகவே ஒவ்வொருடைய தியாகத்தையும் தேசப்பற்றும் ஆங்கிலேயரை வெளியேற்றுவதற்கு இன்னுயிரை நீத்த தியாகிகளுக்காக இன்று நிகழ்ச்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக நம்முடைய கழகத்தை பொறுத்தவரையிலும் சிறந்த முறையிலே பணியாற்றக்கூடியவர் என்ற முறையில் நேற்றையும் ஆய்வு நடைபெற்ற போது 10க்கு 8 பேர் நம்முடைய தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் வெற்றி தளபதியுடைய ஆதரிக்கிறோம் என்று 8%, 10க்கு 8% நாங்கள் வாக்களிப்போம் என்று நேற்றைய தினம் ஆய்வுகள் நடைபெற்ற போது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக உலக நாடுகளில் தலை சிறந்தவராக முன்னணி நிற்கக்கூடியவர் என்ற முறையிலும் இன்று இந்த கழகம் வருகின்ற தேர்தலை சந்திக்கின்ற போது மக்களாட்சி மலர்கிற நல்லாட்சியை கொடுக்கக்கூடிய தமிழகத்தினுடைய வெற்றிக் கழகத்துடைய தலைவர் தளபதி இன்று அந்த பணிகளை ஆற்றி வருகிறார்கள். ஆகவே எல்லோரும் ஒரு மாற்றங்கள் வேண்டும் என்ற முறையில் இந்த பணிகள் சிறக்க அனைவரும் இங்கே அயராது அந்த பணிகளை நாங்கள் நிறைவேற்றி வருகிறோம். வெற்றி என்ற இலக்கை தமிழக மக்களால் உருவாக்குகிற காலம் நேற்றைக்கு முன்தினம் 1ஆம் தேதி துவங்கி இருக்கிறது. 2026 என்பது தமிழகத்திலே ஒரு மாற்றத்தை, தமிழகத்திலே ஒரு புதிய உத்தியோகத்தை உருவாக்கின்ற நாளாக அந்த நாள் அமையும். அதற்காகத்தான் எல்லோருமே ஒருமனதாக பெரும்பாலான மக்கள் ஏற்றுக்கொள்கிற தலைவராக, ஒரு புதிய வரலாற்றை படைக்கிற தலைவராக எதிர்காலத்தில் திகழப்போகிறார் என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சார், அதிமுக சார்பில் 10,000க்கும் மேற்பட்டவர்கள் விருப்ப மனு கொடுத்துருக்காங்க சார் தேர்தலில் போட்டியிடுறதுக்கு. தாவேக சார்பில் எப்போ விருப்ப மனு வாங்குவாங்க? தேர்தல் தலைவர் தான் அதை முடிவு செய்வார்கள். அரசு ஊழியர்கள் தொடர்ந்து பழைய ஓய்வூதியத்துக்கு வேண்டி ஆர்ப்பாட்டம் நடந்துருக்காங்க சார். இது வரைக்கும் கடந்த 10 ஆண்டு காலம் அதிமுக இருக்க வரைக்கும் அந்த பழைய ஓய்வூதியத்தை இது வரைக்கும் நிறைவேற்றாமல் இருக்குது. இந்த ஆட்சியிலே நிறைவேற்றலை. எதிர்க்கட்சியும் ஆளும் கட்சியும்
அரசு ஊழியருடைய நிலைகளை கோரிக்கையில் வைக்கின்ற போது தேர்தல் அறிக்கையில் மட்டும் வெற்றி பெறுவதற்காக திராவிட முன்னேற்றக் கழகம் பழைய ஓய்வு திட்டத்தை நிறைவேற்றுவோம் என்று தேர்தல் வாக்குறுதி தந்தார்கள். இன்று வரையும் இது நிறைவேற்றப்படவில்லை என்ற காரணத்தின் அடிப்படையிலே தான் இன்று போராட்டம் வலிமை பெற்று கொண்டிருக்கிறது. சார், தொடர்ந்து வந்து மாற்றுக் கட்சியிலிருந்து தாவேக்கள் நிகழ்ச்சி நடந்துகிட்டே இருக்குங்க சார். நீங்கள் சொன்ன மாதிரி பெரிய தலைவர்கள் இது வரைக்கும் தாவேக்களை வந்து ஜாயின் பண்ணுங்க சார். எப்போங்க சார் நடக்கும்? பொங்கலுக்கு பின்னாடி நடக்கும் அப்படின்னு பொங்கலுக்குள் நடைபெறும். சார் சார் பலரும் இன்னும் அதிமுக ஒரு காங்கிரஸ் நேற்று ஜோதிமணி ட்வீட் பண்ணதுக்கு தேசிய செய்தி பிலிக்ஸ் பிராண்ட் ஒரு இது கருத்து தெரிவிச்சிருக்காரு. பெரும்பாலான தொண்டர்கள் வந்து தமிழக வெற்றிகளை நோக்கி தான் வரும்னு சொல்லியிருக்காரு. கூட்டணி வாய்ப்பு இருக்காரு. யார் அப்படி சொல்லியிருக்காங்க? காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் ஜோதிமணி ட்வீட் பண்ணதுக்கு இப்போ தேசிய செய்தி தொடர்பாளர் தமிழக வெற்றி ஒவ்வொரு இயக்கம் இணைவது என்பது கூட்டணி சேர்வு என்பது அவர் முடிவு செய்ய வேண்டிய ஒன்று. நீங்கள் பொறுத்திருந்தால் அதை பார்க்க வேண்டும். 10க்கு 8 பேர் வந்து ஒவ்வொரு குடும்பத்திலையும் வந்து வாக்களிக்க தயாராக இருக்காங்க அப்படின்னு தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கீங்க சார். இன்னும் வந்து தாவேக்கா கூட்டணி அவசியமாக தேவைப்படுதா? மாற்றுக் கட்சியினர் வந்தால் தான் வந்து தாவேக்கா ஜெயிக்க முடியுங்கிற நிலைமையில் இருக்குங்களா சார்? பொதுவாக இங்கே இத்தனை சேனல் இருக்கிறது. ஒரு சேனல் மட்டும் இருந்தால் போதும் என்று நாம் நினைத்து விடக்கூடாது. அத்தனை பேரும் அவங்களுடைய செய்திகளை வெளியிடுவதற்காக தயாராக இருக்கிறார்கள். அப்படி வருகிற போது மக்களோடு சேர்ந்து கூட்டணிக்கு விருப்பம் தெரிவிக்கின்ற யாராக இருந்தாலும் தலைவர்கள் அதை முடிவு செய்வார்கள். சார், முன்னாள் எம்எல்ஏ பிரபாகரன் ஜாயின் பண்ணியிருக்காரு ஓபிஎஸ் இதில். இப்போ அது மாதிரி இப்போ லீடர்ஸ் யாராவது வரதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? அது பொங்கலுக்குள் தெரியும்னு சொல்லிட்டு சார், இன்னுமே அதிமுக ஒருங்கிணைக்கும் பணியில் பலர் ஈடுபட்டிருக்காங்க. இப்போ தாவேக்காவை கடுமையான இதில் இருக்கிறப்போ அது சாத்தியமாக எங்களை பொறுத்தவரையிலும் தலைவர் தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்பதை ஏற்றுக்கொள்கின்ற யாராக இருந்தாலும், அதை 100 தடவை தெளிவாக சொல்லிட்டேன். முதலமைச்சராக ஏற்றுக்கொள்கிற கூட்டணி தான் நம்மோடு இணையும். அவர்களை வருகின்றவர்களை வாழ்த்தி வரவேற்போம். ஓபிஎஸ் டிடிவி இன்னும் வந்து அதிமுக ஒருங்கிணைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பொறுத்திருந்து பாருங்கள் எப்படி இணையப் போகிறது, யாரோடு இணையப் போகிறார் என்பதை காலம் பதில் சொல்லும். சார், காங்கிரஸ் தாவேக்கா கூட்டணி வந்து பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குன்னு தொடர்ந்து வந்து சமூக வலைத்தளங்களில் கருத்து பரவிட்டே இருக்குங்க சார். காங்கிரஸுடன் தாவேக்கா வந்து பேச்சுவார்த்தை நடந்துருக்கிறது அதிகாரப்பூர்வமாக இது வரைக்கும் எந்த தகவலும் இல்லைங்க சார். அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்க சார்? யார் வேண்டுமானாலும் கருத்துக்கள் பரிமாறலாம். பேச்சுவார்த்தை என்பது தலைவர் இருக்கின்ற போது அவரோடு கலந்து பேசுவதுதான் பேச்சுவார்த்தையாக இருக்கும். ஆகவே பொறுத்திருந்து பாருங்கள். கூட்டணிக்கு வரவங்களுக்கு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு சொல்லி ஏற்கனவே தலைவர் சொல்லியிருக்காரு. அது மாதிரி இருக்குங்களா? இப்போ அதற்கு பதில் சொல்ல இயலாது. சார், தாவேக்காவுக்கும் திமுகவுக்கு தான் போட்டி இருக்கிற மாதிரி ஒரு கட்டமைப்பு உருவாகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சார். அதிமுகவுக்கு களத்திலேயே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சார். இப்போ தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் மட்டும்தான் போட்டி அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் உருவாகிட்டு இருக்குது. நீங்கள் உங்களுடைய கருத்து என்னங்க சார்? என்னை பொறுத்தவரையிலும் இரு கட்சியுமே தாக்குவது டிவிகே மட்டும்தான். அப்படி என்றால் இந்த கட்சி எவ்வளோ வளர்ந்திருக்கிறது என்பதை நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும். காய்க்கிற மரத்தில் கல்லடி விடுவதைப் போல வெற்றி என்ற முடிவை மக்களால் மிக விரைவில் தெரிவிக்கப் போகிறார் என்பதை உணர்ந்துதான் இரு கட்சியிலே நம்மை தாக்கி கொண்டிருக்கிறார். எதிர்க்கட்சி ஆளும் கட்சியை தாக்குவதில்லை, ஆளுங்கட்சி குறைபாடுகளை சொல்வதில்லை. எல்லோரும் ஒருமுகமாக நம்மை தாக்கி கொண்டிருக்கிறார். ஆகவே மக்கள் ஏற்றுக்கொள்கிற தலைவர் என்ற முறையில் நம்மைத்தான் விமர்சனம் செய்கிறார்களே தவிர மற்றவரை அல்ல. சார், நீங்கள் வந்து அதிமுகவில் வந்து 50 ஆண்டு காலமாக பல தேர்தல்களை சந்தித்தவர்கள் சார். தற்பொழுது இருக்கிற தாவேக்கால இது வரைக்கும் ஒரு தேர்தலை கூட சந்திக்காதவங்க. இவங்களை எப்படிங்க சார் தேர்தல் பணியில் ஈடுபடுத்துறதுக்கான பயிற்சி கொடுக்க போகிறீங்க? ஒவ்வொரு மாவட்ட வாரியாக வந்து பயிற்சி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குங்களா சார் அவங்களுக்குலாம்? நீங்கள் முதலில் சேனலில் சேர்கிற போது என்ன பயிற்சி கொடுத்து நீங்கள் வந்தீர்களோ அதே பயிற்சி இங்கே அளிக்கப்படும்.